ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் இருக்கிற அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்தில் முதல் 5 குறள்கள் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த குறளோட பொருள் பார்ப்போம். எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையான ஓசை அல்லது எழுத்துன்னு கூட வச்சுக்கலாம். அது அகரம், ஆ அப்படின்ற எழுத்து தான். அதே போல் எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் இறைவன், அவர் ஒருவரே அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாரு திருவள்ளுவர். இப்போ 2வது குறள் பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றாள் தொழாய் எனின். இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பயில்கிற கல்வி இறைவனை அடைவதற்காகவே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம கற்கிற கல்வியோட பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெப்படி கற்ற கல்வியினுடைய பயன் இறைவனை அடைவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதிலை இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல, கற்ற கல்வியின் பயன் அறிவாக வேண்டும். அறிவின் பயன் ஒழுக்கமாக வேண்டும். ஒழுக்கத்தின் பயன் அன்பு ஆக வேண்டும். அன்பின் பயன் அருளாக வேண்டும். அருள்னா இரக்கம், அருளாக வேண்டும். அருளின் பயன் துறவாக வேண்டும். துறவின் பயன் வீடு பேராக வேண்டும். வீடு பேருன்னா நம்ம வீடு இல்லைங்க, மோட்ச வீடு சொல்லுவோம்ல, இறைவனை அடைவது, இறைவனுடைய வீடு, அதாவது மோட்சம். இதுதான் கற்ற கல்வியினுடைய பயன், இறைவனை அடைவது அப்படின்றத சுருக்கமாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இவ்வளோ ஆழமான கருத்து இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க அடுத்த குறள் பார்ப்போம். குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, அது நீங்கள் கவனிச்சிங்களா? சரி, பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இப்போ பொருளை பாருங்கள். மலர்மிசை, முதல்ல இசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இசைனா புகழ்னு அர்த்தம், புகழ். அப்போ மலர்மிசை என்ன சொல்கிறாருன்னா, மலர் மேலே இறைவன் இருக்கிறாராம். அதாவது அன்பர்கள் யார் அன்பாக இருக்காங்களோ அவங்களுடைய மனது பூ மாதிரி இருக்குமா, அந்த மலர் மேலே இறைவன் இருக்கிறாராம். அவர் யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனதில் அந்த மனம் என்னும் பூவில் அவர் வீற்றிருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க இந்த உலகில் நிலம் இசை, நிலம்னா நம்ம பூமியை சொல்கிறார், நிலம் இசை நீடு வாழ்வார், இந்த பூமியில் ரொம்ப வருடம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறார். நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த சீக்ரெட். இதே அதிகாரத்தில் இன்னும் 2 சீக்ரெட் இருக்குது, வாங்க பார்த்துருவோம். சரி, இப்போ 4வது குறள் பார்ப்போம் வாங்க. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இங்கே இடும்பை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னென்னா துன்பம். இடும்பைனா இடர்பாடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே இடும்பைன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். சரி, வாங்க பொருள் என்னென்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு. இதுலேயே நமக்கு பாதி பொருள் புரிஞ்சிடும். என்னென்னா, விருப்பு வெறுப்பு, இது வேணும் இது வேணாம் அப்படின்ற மனநிலை இல்லாதவருடைய அடி சேருதல். யார் விருப்பு வெறுப்பு யாருக்கு இருக்காதுன்னா இறைவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்காது. அவருக்கு ஆசை இருக்காது, ஆசையும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது அப்படின்றது தான் இந்த குறளில் சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குணமுடைய இறைவனின் தாள், இறைவனுடைய அடி, அவர் பாதம் வணங்குபவருக்கு யாண்டும் இடும்பையில் எப்போதும் துன்பம் கிடையாது, அவங்க இன்பத்தோடு தான் வாழ்வாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த குறளில் சொல்கிறாரு. இதுதான் இந்த குறளோட பொருள். சரி, அடுத்த குறள் பார்த்துருவோம். 5வது குறள். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, இருள் சேர் இருவினையும், இருள் சேர்க்கும் 2 வினைகள் இருக்கான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நல்வினை தீவினை. என்னப்பா நல்வினை இருள் சேர்க்குமா, ஏன்னா நல்வினையை போய் இருள் சேர்க்குன்னு சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நல்வினை தீவினை, நல்ல கர்மா கெட்ட கர்மா
கர்மான்னு இருந்தானாலே அவங்களுக்கு துன்பம் கண்டிப்பாக வரும். அவங்க அதை கழித்து தான் ஆகணும். அப்படி கர்மாவை முழுசாக கழித்தவங்க, அதாவது புண்ணியமும் 0 பாவமும் 0 அப்படி இருக்கிறவங்க வந்து இறைவனுக்கு நிகரானவர்கள். அப்போ இறைவனுக்கு துன்பம் வருமா? வராது. அப்போ அதே மாதிரி தான் அந்த கர்மாவை கழித்தவங்களுக்கும் எப்போதும் துன்பமே வராது. அவங்க வந்து இறைவனாக கலந்தவர்கள். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போதும் இன்பம்தான் அப்படின்றத இந்த குறள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்போது நம்மளுடைய கர்மா வந்து 0வாக தான் இருக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 0வாக்க ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் கழிக்கணும். எப்படிடா கழிக்கிறது? என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அதாவது செல்ஃப் எவாலுவேஷன்னு சொல்லலாம். என்ன பண்ணுங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச டைம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மினிட்ஸ்னாவது, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் உங்களால் எவ்வளவு நேரம் ஆழ்ந்து உங்களை பற்றி இறைவன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மா அன்னன்னைக்கு கழிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நாள் 0ல் வந்து முடியும் போது நமக்கும் இன்பம் நிச்சயம்தான். ஆகவே வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இது பார்ட் 1 வீடியோ முடிஞ்சு. முதல் 5 குறள் பார்த்துட்டோம். பார்ட் 2 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் டைட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த டைட்டிலை நீங்கள் தொட்டிங்கனாலே அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதில் பார்ட் 2 வீடியோவோட லிங்க்கை நான் முடிஞ்ச அளவுக்கு விரைவாக லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் முழுமையாக உணர்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.